தமிழகம் முழுவதும் விஜயின் சுற்றுப்பயணம். வெளியான முழு லிஸ்ட்டு. அடேங்கப்பா, அதிர்ந்து போன திமுக. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் ஜனவரி 27 முதல் தமிழகத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக காமெடி நடிகர் தாடி பாலாஜி கூறியது தற்போது அரசியலில் பேசும் பொருளாகி இருக்கிறது. இதுவரை தலைவர்கள் சென்ற சுற்றுப்பயணத்தை விடவும் விஜய் மேற்கொள்ள இருக்கும் சுற்றுப்பயணம் வேற லெவலில் இருக்கும் என்றும் ஒரு ஃபயராக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளாராம். தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமான தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கியிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியையும் தொடங்கிவிட்டார். கடந்த பிப்ரவரி 2 கட்சியை அறிமுகம் செய்துவிட்டு மேலும் 2026 சட்டசபை தேர்தல் தான் எங்களது இலக்கு என்று கூறி அப்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்திருந்தார். தொடர்ந்து ஆகஸ்ட் 22 சென்னை பனையூரில் நடந்த நிகழ்ச்சியில் தனது கட்சியின் கொடி மற்றும் பாடலை அறிமுகமும் செய்திருந்தார். தொடர்ந்து 27 விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள பி சாலையில் கட்சியின் கொள்கை மற்றும் செயல் திட்டங்களை மாநாடு மூலம் அறிவித்தார். அப்போது அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக தான் என்றும் திட்டவட்டமாக அறிவித்தது அரசியலையே புரட்டி போட வைத்தது. அதோடு மட்டுமல்லாமல் 2026 தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறும் என்றும் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்குகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினது பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அவ்வப்போது நடக்கும் பிரச்சனைகளுக்கு விஜய் கருத்துக்களையும் கூறி வருகிறார். மறுபுறமோ ஷூட்டிங்கிலும் பங்கேற்று வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. படத்தின் ஷூட்டிங் முடிந்த பிறகு முழு நேர அரசியலில் ஈடுபடுவார் என்று அவரது நெருங்கிய வட்டாரங்களில் தெரியப்படுகிறது. கட்சியில் மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்றும் வட்டம் அளவிலான நிர்வாகிகள் நியமிக்கும் பணியும் ஒருபுறம் நடந்து கொண்டே வருகிறது. இதற்கிடையே பார்த்தால் விஜய் வீட்டில் வைத்தே பெரியார் சிலைக்கு மரியாதை செய்தது, வேலுநாச்சியாருக்கு சிலை மரியாதை செய்தது எல்லாம் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. கட்சியை அறிவித்து விட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அரசியல் செய்வதாகவும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் விஜய் கட்சி நிர்வாகிகள் பதிலடி கொடுத்துதான் வருகிறார்கள். அது மட்டுமா, முதல் மாநாடு, கொள்கை பிரகடனம் என படிப்படியாக அரசியலில் அடுத்தடுத்த மூவ் செய்து வரும் விஜய் அவர்களோ இனி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை கையில் எடுக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே விஜய் இதை கூறிய நிலையில் எப்போது இருந்து இதை தொடங்கப் போகிறார் என்ற தகவல்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளது. அதில் தற்போது வெளியான தகவலின்படி நடிகர் தாடி பாலாஜி ஏற்கனவே விஜயின் கட்சியில் இருப்பதாகவும் கட்சியின் அவரது தொண்டனாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூறி வருகிறார். இப்போதோ அவர்தான் அந்த தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது நடிகர் விஜய் வரும் ஜனவரி 27 முதல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் என்று நடிகர் தாடி பாலாஜி மூலமாக தகவல்கள் வெளியானதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவும் மிகவும் அனல் பறக்கும் சுற்றுப்பயணமாக இருக்கும் என்றே தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மத்தியிலும் பேசப்படுகிறது. அந்த வகையில் இன்னும் ஓரிரண்டு நாட்களில் சுற்றுப்பயணத்தை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜயே வெளியிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது.